வணக்கம் நண்பா, சந்துரு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, கிட்ட பழக்கம் வெளியே வரணும் என்ன பண்ணலாம். ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு சிம்பிளான ஆன்சர். இந்த கண்டென்ட் நான் எடுத்த புக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப அற்புதமான புக்கு, வாய்ப்பு வாங்கிவிடுங்க. பவர் ஆஃப் ஹேபிட் பை சார்ல்ஸ் அப்படிங்கிற புக்கு ரொம்ப அருமையாக இருக்கு புக்கு. ஸோ இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு பழக்கம்னா என்ன, இது எப்படி உருவாகுது, ஸோ மனசு கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் ஏன் தெரியாமல் இருக்கு, எந்தெந்த காரணிகளால் பழக்க வழக்கம் உருவாகுது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கு, வாங்கி படிக்க. ஸோ உள்ளே வந்துடலாம். எப்படி முதல்ல பழக்கம் உருவாகுது, கெட்ட பழக்கம் லாஸ்ட் சொல்கிறேன் எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. பழக்கம் அப்படிங்கிறது ஏன் உருவாகுது அப்படின்னா, ஆஸ் பர் சைக்காலஜி 21 நாள் 3 வாரம் நீங்கள் தொடர்ச்சியாக எந்த விஷயத்தை ரோட்டீனாக பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மனசார ஏற்றுக்கிட்டு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு பழக்கமாக மாறிடுது. ஸோ இது வந்து ஆஸ் பர் சைக்காலஜி. ஸோ இந்த புக்கு படி சொன்னீங்க அப்படின்னா, ஒரு பழக்கம் எப்படி வருது அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, ட்ரிகர், அந்த செயலை செய்ய தூண்டுறதுக்கு உண்டான ஒரு விஷயம், ரைட். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரோட்டீன், அதை ரெகுலராக பண்ணுறீங்களா. தேர்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயம், சந்தோஷம். அதை பண்ணால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ட்ரிகர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு பழக்கத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா 5 ஆசிரியர் அழகாக சொல்லியிருக்காரு. நம்பர் 1 லொக்கேஷன், நம்பர் 2 டைம், நம்பர் 3 எமோஷன், நம்பர் 4 அதர் பர்சன், நம்பர் 5 லாஸ்ட் ஆக்ஷன். இதுதான் இந்த 5 கேட்டகரியில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் கிடச்சி நீங்கள் அந்த ரோட்டீனை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஃபார் இது உங்களுக்கு கிளியராக புரியலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து பரோட்டா சாப்பிட்ற ஆசை அதிகம் வச்சுக்கோங்க. நான் தூத்துக்குடி நல்லா சொல்கிறேன், பரோட்டாங்க ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா. ஸோ பரோட்டா சாப்பிட்ற ஆசை ரொம்ப அதிகங்கிறதுனால நீங்கள் டெய்லி நைட்டு வந்து பைசா எடுத்து போய் பரோட்டா சாப்பிட்றீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிடும்போது அதோட ருசி வந்து மனசுக்கு பிடிச்சிருக்கு, ரைட். நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்களேன், பிடிச்சிருக்கு. சாப்பிடும்போது அன்னைக்கு சாப்பிட்றீங்க, அடுத்த நாள் அதே டயத்தில் இல்லைன்னா அதே விஷயம் தோணும் போது, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடும் போதோ, இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போதோ இந்த எண்ணங்கள் உங்களுக்கு தூண்டும். தேட்ஸ் அ ட்ரிகர், சரிங்களா. இந்த ட்ரிகர் ஆரம்பித்த உடனே நீங்கள் அடுத்த நாள் அதே மாதிரி 8 மணிக்கு போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரோட்டீன், ரைட். ஸோ இதை நீங்கள் ரோட்டீன் பண்ணுறீங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது நல்லா இருக்குது மனசுக்கு அப்படிங்கும்போது அது ரிவார்டு, உங்களுக்கு கிடைச்ச அந்த ஹேபிட் மூலமாக கிடைச்ச ரிவார்டு. அப்படி கிடைச்சிட்டுனால் நீங்கள் தொடர்ச்சி ஒரு 21 நாளுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஹேபிட்டாக மாறிடுது. ஸோ 21 நாளில் உங்களுக்கு வந்து ஹேபிட் பழக்க வழக்கம் அடிப்படையாக இருக்கும். இந்த சர்க்கிளை, இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் அடிக்கடி பண்ணும்போது அதோட ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. சரி, இது பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் சூப்பராக சொல்லணும் அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுறது நீங்கள் பழகும்போது பிரேக் பிடிக்கணும், அப்புறம் பிடிக்கணும், காலம் பண்ணணும், மைண்ட் இருக்கும். நீங்கள் பழகினதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வண்டி ஓட்டி இறங்கி வந்துடுவீங்க. தேட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங், பவர் ஆஃப் ஹேபிட். ஸோ இப்போ உங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்பா, வெளியே கொண்டு வரணும், என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அந்த ட்ரிகர், அந்த ரிவார்ட், அது நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுதான் உண்மை. ஏன்னா ஆல்ரெடி ஆள் பண்ணதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது எனக்கு வேணும், அதான் நீ அப்படிங்கிற உண்மையை வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ அதை மாற்றணும்னா தியான முறை இருக்குது, அதுவும் பண்ணலாம். இல்லைனா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சந்தோஷம் தரக்கூடிய இன்னொரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பரோட்டா சாப்பிட்ற ஆளாக இருக்கலாம். ஸோ அந்த 8 மணிக்கு உங்களுக்கு அந்த விஷயம் தோணலாம், அந்த இடத்துக்கு போகலாம். அதே இடத்துக்கு போனதுக்கப்புறம் பரோட்டாக்கு பதிலாக அந்த உடம்பு ஒதுவலாக இருந்துச்சிங்கன்னா, அந்த பரோட்டாக்கு பதிலாக ஒரு தோசை வாங்கி சேலம் சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஆவரேஜாக மேட்ச் ஆகி உங்கள் மனசை ஏற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் இந்த சொன்ன இடத்துல உங்கள் ட்ரிகரே நான் மாற்ற சொல்லலை, உங்கள் ரிவார்டையும் மாற்ற சொல்லணும், ரைட். உங்கள் சென்டரில் உள்ள ரோட்டீனில் உள்ள புரோட்டா உடம்பு ஒத்துங்கிற விஷயத்தை மாட்டிட்டு தோசை ஆக்கிருக்கீங்க. ஸோ இப்படிங்கிறதுனால உங்களுக்கு பழக்கம்ங்கிறது மாறலை, ஆனால் அதில் உள்ள கெட்ட விஷயங்கிறது மாறி இருக்கு. இதை பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.